ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. இனிமேல் நம்ம பண்ணக்கூடிய ரீசார்ஜுக்கு புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எஸ்எம்எஸ்க்கு தனியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நெட்டுக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புது ரூல்ஸ் ட்ராய் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டெல்லாம் 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் போதும், கடைசியில் 1 ரூபி வந்ததுக்கப்புறம் அதையே ரொம்ப நாளைக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் ரீசார்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது 200 ரூபா கம்பல்சரி ரீசார்ஜ் பண்ணணும். அதே மாதிரி அந்த ரீசார்ஜ் 28 நாளில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஒரு 2-3 நாட்களில் உங்களுக்கு இன்கமிங் அவுட் கோயிங் எல்லாமே கட் ஆயிடுது. ஸோ கம்பல்சரி நம்ம 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும் மாதம். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அந்த 200 ரூபாயில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அடங்கும். அதே மாதிரி அன்லிமிட்டெட் கால்ஸு, டேட்டா பேக் 3 GB 4 GB இந்த மாதிரி மூணுமே சேர்ந்து தான் அந்த 200 ரூபாய் 300 ரூபா 250 ரூபா இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்படி ஒரு சமயத்தில் நம்ம நிறைய பேருக்கு நெட்டே தேவைப்படாது. அப்படி இருக்கும்போது அதுக்கு தனியாக அந்த காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஃபோன் பேசுறதுக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணால் எவ்வளோ காஸ்ட் வரும் அதை மட்டும் ஒரு ரீசார்ஜ் பிளானாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட தெளிவான டீட்டெயில்ஸ் என்ன அறிவிப்பு அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா நிறுவனங்களுக்கு ட்ராய் என்று அழைக்கப்படுகிற இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமானது புது விதிகளை கொண்டு வருகிறது. இந்த விதிகள் மூலம் ஒட்டுமொத்த டெலிகாம் கஸ்டமர்களிடையே நேரடி மாற்றம் ஏற்பட இருக்கிறது. டேட்டா, வாய்ஸ் கால்கள் மற்றும் எஸ்எம்எஸ்கள் என்று மூன்றுக்கும் கிடைத்த ரீசார்ஜ் திட்டங்கள் இனிமேல் தனித்தனியாக கிடைக்கப் போகிறது. இதனால் கஸ்டமர்களுக்கு என்ன நடக்கும், இந்த விதிகள் என்ன சொல்கிறது, விவரம் இதோ. இந்தியாவின் முன்னணி டெலிகாம் நிறுவனங்களுக்கு இந்த விதிகள் பொருந்தும். மத்திய தொலைத்தொடர்பு துறையின் கீழ் செயல்படும் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் ஏற்கனவே வாய்ஸ் கால்களுக்கு தனியாக திட்டங்கள் இருக்கின்றன. இதனால் மலிவான விலையில் பிஎஸ்என்எல் கஸ்டமர்களுக்கு சிம் ஆக்டிவ் கிடைக்கிறது. ஆனால் ஜியோ, ஏர்டெல், விஐ நிறுவனங்களில் அப்படி கிடையாது. இதனால் முன்னணி நிறுவனங்களின் கஸ்டமர்கள் டேட்டா, வாய்ஸ் கால்கள் மற்றும் எஸ்எம்எஸ்கள் ஆகிய மூன்றையும் சேர்த்து கொடுக்கப்படும் திட்டங்களை ரீசார்ஜ் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகவே வாய்ஸ் கால்கள் மட்டும் போதும் என்றாலும் கூட டேட்டா இருக்கும் திட்டத்தை மட்டுமே ரீசார்ஜ் செய்ய முடிகிறது. ஒரு சில திட்டங்களில் லம்சம் டேட்டா கிடைக்கின்றன. ஆனால் அதிலும் வாய்ஸ் கால்கள், எஸ்எம்எஸ்கள் தனித்தனியாக கிடைப்பதில்லை. ஆகவே டேட்டா தேவைப்படாத கஸ்டமர்களுக்கு வாய்ஸ் கால்கள் மற்றும் எஸ்எம்எஸ்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் டேரிஃப் வவுச்சர்கள் ஜியோ, ஏர்டெல், விஐ நிறுவனங்கள் வழங்க வேண்டும் என்று ட்ராய் அதிரடி உத்தரவை கொடுத்துள்ளது. அதே நேரத்தில் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமானது அதிகபட்சமாக 90 நாட்கள் வேலிடிட்டியில் மட்டுமே கிடைத்து வந்த சிறப்பு ரீசார்ஜ் கூப்பன்களின் வரம்பை 365 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. இதன் மூலம் வாய்ஸ் கால்கள் மற்றும் எஸ்எம்எஸ்களுக்கு மட்டுமே தனியாக கிடைக்கும் திட்டங்கள் வருடம் முழுவதும் கிடைக்கப் போகிறது. ட்ராய் உத்தரவின்படி ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன், ஐடியா நிறுவனங்கள் குறைந்தபட்சம் ஒரு திட்டத்தையாவது இப்படி வைத்திருக்க வேண்டும். அதாவது வாய்ஸ் கால்கள், எஸ்எம்எஸ்களுக்கு தனியாக திட்டத்தை கட்டாயமாக கொடுக்க வேண்டும். இந்த ஸ்பெஷல் டேரிஃப் வவுச்சர்களின் வேலிடிட்டி 365 நாட்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதற்கு மேல் செல்லக்கூடாது. டெலிகாம் கஸ்டமர்கள் அவர்களுக்கு எந்த சேவை வேண்டுமோ அதற்கு மட்டுமே ரீசார்ஜ் செய்து அதற்காக தொகையை கொடுக்க வேண்டும். இதையே இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவில் விலக்கி இருக்கிறது. ஆகவே விரைவில் டேட்டாவுக்கு மட்டுமே வவுச்சர்கள் கிடைப்பதைப் போல வாய்ஸ் கால்கள் மற்றும் எஸ்எம்எஸ்களுக்கு வவுச்சர்கள் கிடைக்க இருக்கிறது. தனியார் டெலிகாம் நிறுவனங்களில் கட்டண உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்தபோது ட்ராய் அதை மறுத்தது. ஆனால் அதே நேரத்தில் ரீசார்ஜ் செலவை குறைக்கும்படி டேட்டா தேவையில்லாத கஸ்டமர்களுக்கு வாய்ஸ் கால்களை மட்டுமே மலிவான விலைக்கு கொடுக்க தனியார் டெலிகாம் நிறுவனங்களுக்கு உத்தரவிட திட்டமிட்டுள்ளது. இதனால் கஸ்டமர்களுக்கு ரீசார்ஜ் செய்யும் செலவு மிச்சமாகும். ஏனென்றால் குறைந்தபட்சம் ரூபாய் 200 ரீசார்ஜ் செய்தால் மட்டுமே இப்போது சிம் கார்டு ஆக்டிவ் கிடைக்கிறது. அதுவும் ஒரு மாதத்துக்கு மேல் இருக்காது. இதனாலேயே 2 சிம் கார்டுகள் வைத்திருக்கும் கஸ்டமர்களுக்கு ரீசார்ஜ் செலவே அதிகமாக இருக்கிறது. இதை குறைக்க ட்ராய் இந்த உத்தரவை கொடுத்துள்ளது. இனிமேல் பிஎஸ்என்எல்லில் கிடைப்பதைப் போல மலிவான விலைக்கு தனியார் நிறுவனங்களிலும் திட்டங்கள் கிடைக்கும். ஆனால் டேட்டா சேவை அதில் எதிர்பார்க்க முடியாது. சிம் ஆக்டிவ் மட்டும் மலிவான விலைக்கு கிடைப்பதை இது உறுதி செய்ய இருக்கிறது. இது கஸ்டமர்களுக்கு லாபத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம், டேட்டா தேவையில்லாத பட்சத்தில். இதில் என்ன அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அப்படிங்கிற தெளிவான டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருந்தேன். ஸோ இதில் காமனாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஏஜ்டு பர்சன்ஸ், அதே மாதிரி நிறைய பேர் 2 சிம் வச்சுருப்பாங்க, இல்லை பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ரீசார்ஜ் பிளான்ஸ் தான். என்ன அப்படின்னா,
நீங்கள் வந்து இனிமேல் எஸ்எம்எஸ் அன்லிமிட்டெட் கால்ஸ் இதுக்கு மட்டும் தனியாக ஒரு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நெட்வொர்க்கை போட்டுக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து ஓவரால் நெட்டு, எஸ்எம்எஸ்ஸு, அது போக அன்லிமிட்டெட் கால்ஸ் இந்த 3மே சேர்ந்து உங்களுக்கு வேணும். இது வந்து ரெகுலர் பிளான்ஸில் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இது கூட அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் என்ன தர போகிறாங்க அப்படின்னா ஸ்மால் பிளான்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது வந்து யாருக்கு அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் யூசர்ஸுக்கு, அவங்களுக்கு வந்து நெட்டு தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 200 100 இந்த மாதிரி அவங்களே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி இதுக்கப்புறம் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்லி கால்ஸ் மட்டும் பேசிக்கலாம். அதே மாதிரி எஸ்எம்எஸ் மட்டும் வந்துடும். இந்த 2 மட்டும் இருக்கும். உங்களுக்கு நெட்வொர்க் வந்து இருக்காது. ஸோ நெட் இல்லாமல் நான் நெட்டே யூஸ் பண்ணுறதில்ல, எனக்கு நெட்வொர்க்கே தேவையில்லை, ஆனால் அதுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த 200 250 பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் கால்ஸ் வந்து அன்லிமிட்டெட் போட்டிருப்பீங்க, எஸ்எம்எஸ் 100 வந்துடும். ஆனால் நீங்கள் யூஸே பண்ண முடியாது. பட்டன் ஃபோனில் வந்து உங்களோட சிம் போட்டிருப்பீங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு 2 GB டேட்டா, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் போது 4 GB டேட்டா, 6 GB டேட்டா, இந்த மாதிரி எல்லாமே ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் இதில் எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இனிமே வந்து அந்த காஸ்ட்டை வந்து குறைக்க போகிறாங்க. ஸோ நெட்டுக்குன்னு சொல்லி அதுக்கூட இன்க்ளூட் ஆகி தான் அந்த காஸ்ட்டை வந்து நம்ம பே பண்ணுறோம், அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த ரேட்டு எல்லாமே குறைச்சி மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் ஆல்ரெடி நெட்வொர்க் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே ரெகுலராக எப்போ போல் கொடுத்துருங்க. ஆனால் நெட்டு தேவைப்படாமல் ஒன்லி ஃபோன் மட்டும் பேசுகிறவங்களுக்கு அதுக்கான காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணி ஸ்மால் பிளான்ஸை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிளான்ஸ் வந்து பிஎஸ்என்எல்ல ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு. மீதி சிம்களை வந்து இது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 3 சிம் இருக்கும், ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன். இதுலேயும் வந்து இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது டெவலப்மெண்ட் பண்ணி அவங்களும் அதை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளான்ஸ் வந்து கிட்டத்தட்ட 365 நாட்களுக்குமே வந்து வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 365 நாட்களுக்கு வந்து டெஃபினட்டாக இந்த பிளான்ஸ் வந்து இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 1 இயருக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸோ இந்த கால் மட்டும் பேசக்கூடிய பிளான்ஸ் வந்து இனிமேல் வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து இனிமேல் நெட் இல்லாமல் தனியாக, அதாவது உங்களோட அன்லிமிட்டெட் கால் ஃபோன் பேசுகிறதுக்கு மட்டும் தனி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை நெட்டும் வேணும் ஃபோனும் பேசணும் அப்படின்னா அதுக்கு தனி செப்பரேட் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஆஸ் யூஷுவல். ஸோ இந்த மாதிரி காஸ்ட் சேவ் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை வந்து ட்ராய் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லா சிம் கம்பெனிஸும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற புது ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.